வணக்கம். சமீபத்தில் நான் தாய்லாந்து நாட்டின் தலைநகரான பேங்காக் சென்றிருந்தேன். பழங்காலத்தில் சயாம் என்று அழைக்கப்பட்ட இந்த தேசத்தில் நம் இந்திய மற்றும் தமிழ் கலாச்சாரத்தின் வேர்கள் ஆழமாக ஊடுருவி இருப்பதை அங்கே சென்றபோதுதான் என்னால் உணர முடிந்தது. சவோ பிராயா, அதாவது ஆற்றின் ஓரம். படகில் பயணித்த நாங்கள் சென்றடைந்த அந்த இடத்தின் பெயர் வாட் அருண். அது ஏன் வாட் அருண் அப்படின்னு சொல்றாங்கன்னா, விடியற் காலையின் முதல் சூரிய ஒளி படும்போது தங்கம் போல ஜொலிக்கும் இந்த அருணோதய ஆலயத்தின் சிறப்புகளை கொஞ்சம் பார்ப்போமா? இந்த ஆலயத்தின் பெயர் வந்து இந்து மத கடவுளான அருணன், அதாவது அருணா என்பவரை மையமாக கொண்டு இந்து புராணங்களின்படி சூரிய பகவானின் தேரை ஓட்டும் சாரதியே அருணன் ஆவார். உதயமாகும் சூரியன் கதிர்கள் இந்த ஆலயத்தின் மீது பட்டு பிரதிபலிப்பதால் இதற்கு அருணோதய ஆலயம், அதாவது டெம்பிள் ஆஃப் டான் என்று பெயர் வந்தது அப்படின்னு ஹிஸ்டரி சொல்லுதுங்க. இந்திய, சீன மற்றும் கெமேன் ஆகிய 3 கலாச்சாரங்களில் சங்கமமாக இந்த ஆலயம் திகழ்கின்றது தாய்லாந்தில். கட்டிடக்கலை, அதாவது ஆர்கிடெக்சர். வாட் அருணின் மிக முக்கிய அம்சம் வந்து அதன் பிராங்க் எனப்படும் கோபுரங்கள். 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் ராமா 2 மற்றும் 3 ஆகிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இது புதுப்பிக்கப்பட்டதாம். பளிங்கு மற்றும் பீங்கான் வேலைப்பாடுகள் மட்டும்தான் இங்கே நடந்திருக்கு. அது எப்படின்னா, இந்த கோபுரங்கள் சாதாரண கற்களால் ஆனவை அல்ல. அதாவது கடல் வழியாக வந்த கப்பல்களில் இருந்து உடைந்து போன சீன பீங்கான் தட்டுகள் மற்றும் சிற்பிகளை கொண்டு மிக நுணுக்கமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதனால் வந்து இரவு நேரங்களில் இந்த கோபுரங்கள் வந்து வைரத்தை போல மின்னுமா. எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, பட் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா மறக்காம இதை தவற விடாதீங்க. நுழையும் வாசலில் பார்த்தீங்கன்னா செதுக்கப்பட்டுள்ள தாமரை மலர்கள் மற்றும் அதன் கலைநயமிக்க சிற்பங்கள் நம்ம ஊர் கோயிலுக்கு சென்று வந்தா என்ன உணர்வு இருக்குமோ அதே தான் அங்கு நான் அன்று உணர்ந்தேன். சிற்பக்கலையும் புராண கதைகளும் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆலயத்தின் நிலைகளில் நீங்க மேல செல்ல செல்ல வியக்கத்தக்க பல சிலைகளை காணலாம். அதாவது யஷர்களும் குரங்குகளும் கோபுரத்தின் பாரத்தை தாங்கி பிடிப்பது போல செதுக்கப்பட்ட யாக்ஷா மற்றும் குரங்கு சிலைகள், மங்கி ஃபிகர்ஸ் வச்சுக்கலாமே, அந்த மாதிரி பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாக இருக்கும். இந்திரனும் ஐராவதமும், அதாவது 2வது தளத்தில் 4 திசைகளிலும் தேவேந்திரன் தனது வாகனமான ஐராவதம் 3 தலை யானை மீது அமர்ந்திருக்கும் சிலைகள் காண்போரை மிகவும் வியக்க வைக்கும். இதெல்லாம் நான் பார்த்த விஷயம். பட் எனக்கு வந்து அது க்ளோஸ் ஆப்ல கொஞ்சம் எடுக்க முடினாலும், பட் நான் இதெல்லாம் பார்த்தது. அது மட்டும் இல்லாமல் சிவனின் திருசூலம், கோபுரத்தின் உச்சியில் சிவபெருமானின் அடையாளமான திருசூலம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது என்ன அப்படி எனக்கு தோணுச்சுன்னா, சைவம் மற்றும் வைணவ தாக்கங்கள் அங்கே நிறையவே கலந்திருக்குங்க. ஸோ 1871 அமெரிக்க பயணி பிராங்க் வின்சென்ட் ஜூனியர் முதல் பல வெளிநாட்டவர்கள் இந்த ஆலயத்தின் அழகை உலகிற்கு பறைசாற்றினர். குறிப்பாக மன்னர் சூலா லாங்கான் ராமா 5வது காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகள் இந்த ஆலயத்திற்கு ஒரு புதிய பொலிவை தந்துள்ளன. அதனால ஆற்றின் ஓரத்தில் அமைதி தவழும் சூழலில் தமிழர்களின் கலைநயத்தை ஒத்த இந்த பிரம்மாண்ட ஆலயம் ஆன்மீகத்தையும் வரலாற்றையும் ஓரிங்கே இணைக்கின்றது. எனவே நீங்கள் பேங்காக் சென்றால் சயாம் தேசத்தின் கதிரொலி வாட் அருண் ஆலயத்தின் வியக்க வைக்கும் வரலாறுகளை காண மறவாதீர்கள். நன்றி.